ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹாப்பி யூத்திங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஒரு கிரேண்டான ஒரு கல்யாணத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கல்யாணத்தில் வந்து எல்லாமே ஸ்பெஷலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காப்புல. அப்படி என்ன ஸ்பெஷல்னு வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரோம். கமான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முதல்ல வந்து கீழக்கரையிலே ஸ்பெஷலான சம்சாலேருந்து வடை, உளுந்து வடை, அதையும் தாண்டி ரெஸ்டாரண்ட் வச்சுருந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் கடையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காப்புல. அவங்களே வந்து கல்யாணத்தில் நேரடியாகவே செஞ்சு கொடுக்குற மாதிரி அங்கனக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்குற அளவுக்கு அவங்க தரமாகவே ஏற்பாடு பண்ணியிருக்காப்புல. நான் அந்த கடையிலையும் விசிட் பண்ணி பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். செம சூப்பராக இருக்கும். இந்த கடை வந்து கீழக்கரையில் வந்து அப்பா பிள்ளையாசலுக்கு எய்த்தாப்லேயே அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷால்லாம் நீங்கள் போனீங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸில் செம்மையாக இருக்கும். அடுத்தது வாங்க நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கல்யாணத்தில் நம்ம மண்மனம் மாறாத அளவுக்கு டீ மண் கிளாஸில் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக அந்த கிளாஸோட வாசமும் அந்த டீயோட அந்த நறுமம், அந்த எப்படின்னா என்ன சொல்ல, அந்த இஞ்சியோட நறுமணமும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு வாசனை இருக்கிறது செமையாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து கல்யாண சாப்பாடு வந்து சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். என்னென்னா, ஒரு குடும்பத்துக்கு தர்த்திப்பாக வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அவங்க வாளியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாப்புல எப்பயுமே. இது வந்து டிசம்பர் மாதம் கல்யாணம் அப்படின்னு வந்தாலே கீழக்கரை வந்து குட்டி சிங்கப்பூர் மாதிரியே ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வந்து கல்யாணத்தை சூப்பராக தடபுடலாக நடத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் சோறு இந்த மாதிரி சோறு தான் அதிகமாக ஆக்குவாப்பில். வாங்க என்னென்ன ஐட்டம்லாம் வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். தாளிச்சா வந்து வச்சுருக்காப்புல. தாளிச்சாவில் வந்து முக்கியமான பாயிண்ட்டே என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் வந்து தாளிச்சாவில் வந்து கறி சேர்த்துருப்பாப்புல. ஆனால் தாளிச்சாவில் கறி கிடைக்காது. ஆனால் கரெக்டாக நம்ம சாப்பிடும் போது தாளிச்சாவிலேருந்து கறி வந்துடும் வாயில். ஏன்னா அந்தளவுக்கு கரையை வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கறியானதில் கறிக்கு பஞ்சமாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு பயங்கரமான பெருசாக நம்ம பார்க்கலாம். இவ்வளோ வச்சு ஸ்வீட் வைக்காமல் எப்படி? அதே மாதிரி பச்சடி வச்சுருக்காப்புல, தக்காளி பச்சடி செம சூப்பராக. அதே மாதிரி அதில் வந்து என்ன சேர்த்துருக்காங்கன்னா, மெயினாக ஈத்தம்பழத்தை அதிகமாக சேர்த்துருப்பாப்புல. முந்திரி, ஈத்தம்பழம் இந்த மாதிரி சேர்த்துருப்பாப்புல. நம்மளுக்கு எவ்வளோ நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சு எல்லாம் பண்ணுறது? நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க ஒரு பிடிப்போன்னு சொல்லிட்டு நான் வந்து தட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நல்லா வந்து சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இந்த மாதிரி சாப்பாடு வந்து நம்ம நிறைய வச்சு எப்பயுமே சாப்பிடக்கூடாது. கொஞ்சமாக வச்சு நம்ம வந்து லிமிட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுக்கிறணும். அது எப்படின்னா, லிமிட்னா எப்படின்னா, நம்ம முதல்ல கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து நம்ம அப்படி வேணால் எடுத்துக்கலாம். தவிர வச்சதோடையே நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு மூஞ்சில் அடிச்சிடும், வயிறும் சீக்கிரமாக ஃபுல்லாயிரும். அதனால் நான் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு ஒரு சூப்பரான தரமான சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படின்னா, வாசமாக நல்ல கபகபன்னு இருக்குது. அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்குங்கிற மாதிரி செம்ம சூப்பர் அந்தளவுக்கு இருக்குது. கறியும் நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நல்லா ஆட்டுக்கறியும் நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு விருந்து சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. அதோடு வந்து நம்ம ஒரு இனிப்பு சேர்த்த மாதிரி ஜேமே சேர்த்து எப்படின்னா சாப்பிட்டு பார்த்தோன்னா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம கல்யாணத்துக்கு போயிருந்தோம்ல, என்னென்ன நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நூல் பையில் வந்து சூப்பராக வந்து பாருங்கள், அதில் கீழே கண்ணாடி மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி செம்ம சூப்பராக இருக்குது. பேக்லாம் செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது உள்ளக்க வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். உள்ளக்கு வந்து ஆர்வமாக இருக்குது. என்கிட்ட வந்து பசங்கள்லாம் வந்து என்ன அப்படின்னு ஒரு இதுலேயே இருந்துச்சு. ஒரே ஒரு டப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் ஜூஸு, ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து முந்திரி, வறுத்த முந்திரி அந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம பார்க்கலாம் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி. ஆனால் ஃபஸ்ட் டைம் தான் நான் இந்த மாதிரி கொடுத்து நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ ஒரு கிரைண்டாக இதாக இருந்தாலும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு இதாக தான் இருந்துச்சு. நான் நினச்சேன் ஃபஸ்ட் டைம் சாக்லேட்னு நினச்சேன். இது வந்து சாக்லேட் தான்
அப்படின்னு நினச்சிருந்தேன். அடுத்தது நான் சொன்ன மாதிரியே வறுத்த முந்திரிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காப்புல. வறுத்த முந்திரி நல்லா லெமன் ஜூஸ் தந்துருந்தாப்புல. இதுதான் லெமன் ஜூஸ் ஒன்று தந்துருந்தாப்புல. சாக்லேட்டுன்னு சொல்லியிருந்தேன்ல, ஆனால் அது சாக்லேட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து சூஸ்பெரி. ஆனால் உண்மையிலேயே டேஸ்ட்டு வேறு லெவலு, சூப்பர் லெவலு அப்படிங்கலாம். இன்னும் அந்த டேஸ்ட் இன்னும் என் நாக்கிலே ஒட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலு. ஏன்கிட்ட முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே உள்ளுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது திங்க திங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இதோட கல்யாண வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம கல்யாண ஃபங்க்ஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, see you, டாட்டா.